மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 24 அதிகாரத்திலே 4 வசனம், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருப்பவனே. நேற்று நாளிலே கைகளிலே சுத்தம் உள்ளவன் என்று சொல்லி அந்த தலைப்பிலே நாம் வார்த்தைகளை தியானித்தோம். இந்த நாளிலே நாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடியதான அந்த தலைப்பு, இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இருதயத்தில் மாசில்லாதவன். இருதயத்தில் மாசில்லாதவன் என்று சொன்னால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் மாசற்றவர்களாக இருப்பார்கள். மத்தேயு 5 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எபிரேயர் 12 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல், இருதயத்திலே சுத்தம் இல்லாமல் யாரும் நம்முடைய படைத்த பரம தேவனிடத்திலே நெருங்க முடியாது என்கிறதை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர். ஏன் அவர் அந்த பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாகிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 16, 17 வார்த்தைகள் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவ ஆலயமாக நாம் இருக்கிறபடினாலே அந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை அற்புதங்களை காண்பீர்கள் என்று யோசுவாவின் புத்தகத்திலே 3 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக நாளும் நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவசியமாய். அவர் ஏன் இன்னும் பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்று சொன்னால், உங்களை அழைத்தவர். 1 பேதுரு 1 அதிகாரத்திலே 15, 16 வார்த்தைகள் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், கண்கள் பரிசுத்தமாய், வார்த்தை பரிசுத்தமாய், உங்களுடைய செய்கை பரிசுத்தமாய் இருக்கட்டும், உங்களுடைய நடத்தை பரிசுத்தமாய் இருக்கட்டும். இருதயத்திலே பரிசுத்தம் இருந்தால் உங்கள் பார்வையிலே பரிசுத்தம் இருக்கு, உங்கள் வார்த்தையிலே பேச்சிலே பரிசுத்தம் இருக்கு, உங்கள் செய்கையிலே பரிசுத்தம் இருக்கு, உங்கள் நடத்தையிலே பரிசுத்தம் இருக்கு, உங்கள் சிந்தையிலே பரிசுத்தம் இருக்கு. எனவே இருதயத்திலே மாசற்றவர்களாய் காணப்படும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே, நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் உணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய், உலக மாயைக்கு தப்பினவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவச்சனம், நம்முடைய இருதயத்தை மாசற்ற இருதயமாய் காத்துக்கொள் என்றால், பரம தகப்பன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் இருக்கிற நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். அவர் நமக்கு உள்ளே நிரந்தரமாய் தங்கி இருக்க நாம் அதை காத்துக்கொள்வோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இருதயத்திலே மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறீரப்பா. நாங்கள் எப்போது மாசற்றவர்களாய், கபடற்றவர்களாய், உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் நாங்கள் என்ன காணப்பட வேண்டுமே. நீ தங்குகிற ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறபடினாலே உடைய விருப்பத்திற்கு இணங்க நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் நாங்கள் எங்களை காத்து நடக்க, எங்கள் பார்வையிலே, எங்களுடைய வார்த்தையிலே, எங்களுடைய கிரியையிலே நானும் பரிசுத்தமாய் நாங்கள் ஆண்டவரை காணப்பட எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கருத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.